திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் இன்று புதிதாக 53 புதிய பேருந்துகளை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடங்கி வைத்தார். இதனையொட்டி முன்னதாக பேருந்து நிலையத்தில் 53 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் ஏற்கனவே இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிலையத்தின் வெளியே ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் குழப்பமடைந்தனர். குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவியர்கள் சிரமம் அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல்குளம் பகுதியில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் சுடுமண்ணாலான மணி, முத்திரை மற்றும் சதுரங்க ஆட்டுக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக வீடு, நிலம் கொடுத்து மற்றும் வாரிசு அடிப்படையில் தற்காலிக ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வரும் 100க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு நிரந்தர ஒப்பந்த தொழிலாளர் பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் 2வது சுரங்க வாயில் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி அருகே இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி ஈஸ்வரி என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். அதேபோன்று இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மூர்த்தியும் தூக்கி வீசப்பட்டு இருசக்கர வாகனம் சுமார் 300 அடி தூரத்தில் போய் பள்ளத்தில் விழுந்தது. இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த இளைஞர் மூர்த்தி படுகாயங்களுடன் நெல்லை மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வரும் நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை உண்டியல் என்னும் பணி இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் கருணாநிதி, ஆய்வாளர் பாரி, செயல் அலுவலர் திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தற்காலிக உண்டியலில் 4,08,180 ரூபாயும், நிரந்தர உண்டியலில் 6,89,691 ரூபாயும் என மொத்தம் 10,97,871 ரூபாய் ரொக்கப்பணமாகவும் 10,500 கிராம் தங்கமும் 325 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி சென்றுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தமிழக கேரள எல்லையோர கிராமமான பாட்டப்பலிருந்து வெள்ளேரி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் புலி ஒன்று விழா வந்தது. சாலையின் குறுக்கே புலி வந்து நிற்பதை பார்த்து வாகனத்தில் இருந்த பள்ளி குழந்தைகள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து சிறிது நேரத்தில் புலி காட்டுக்குள் இறங்கி சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். மயிலாடுதுறையில் நிலுவைத் தொகுப்பூதியம், நிலுவை ஊக்கத்தொகை, மருத்துவ காப்பீடு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். மாநில ஒருங்கிணைப்பாளர் முஸ்தபா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சங்கத்தின் நிறுவன தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். தொடர்ந்து உயர்ந்து வரும் கொப்பரை விலையால் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை ஏலம் களை கட்டியது. ஓமலூரில் தேசிய அளவில் நடைபெற்ற மின்னணு கொப்பரை ஏலத்தில் 13,974 கிலோ கொப்பரை 13,35,653 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரத்தை விட இன்றைய ஏலத்தில் 4 ரூபாய் விலை உயர்ந்து 104.19 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையினை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் நீலமேகம் தலைமையில் மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன், மாவட்ட பொருளாளர் ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கவிசெல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் கள்ளிக்கோட்டை சாலை தேவாலா நீர்மட்ட பகுதியில் காலையில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வனத்துறையினர் மற்றும் கூடலூர் தீயணைப்புத் துறை பொதுமக்கள் ஒன்றிணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்களின் ஒற்றை கோரிக்கையை முழக்கமிட்டனர். தொடர்ந்து வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பணக்கல் மாளிகை முன்பு தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி மாநில அளவில் பெருந்திரள் முறையீட்டு இயக்கம் நடத்த உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற குரல் அக்கட்சிக்குள் எழுந்துள்ளது. திமுக நிர்வாகிகள் பலரும் இதனை வெளிப்படையாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் கூட்டமைப்பினர் சேலம் கடைவீதியில் உள்ள ராஜகணபதி திருக்கோவிலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி ஏற்க வேண்டும் என அவரின் புகைப்படத்தை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். மேலும் 108 தேங்காய்களை உடைத்து வழிபாடு நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.